ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ தமிழ் டப்பிங்ல யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கிற த ஸ்டோரி ஆஃப் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல சரித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு காணாம போறாங்க. இந்த பொண்ணு எப்படி காணாம போனாங்க, இவளை யாரு கிட்னாப் பண்ணாங்க, இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையா, போலீஸ் இந்த கேஸை எப்படி விசாரிச்சாங்க, கடைசியில சரித்ராவை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவளுக்கு என்னதான் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைனராகவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா ப்ராப்பரா லிப்சிங்கோட சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த சீன்ஸ்லாம் ஓகே இஷா தான் இருந்துச்சே தவிர பெருசா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம படத்துல வர எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன ஒண்ணு, இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு. ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து கொஞ்சம் கூட நேச்சுரலாவே இல்லாத மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாருமே அந்த கேரக்டர்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இன்வால்வ் ஆகி கொஞ்சம் நேச்சுரலா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து கொஞ்ச நேரம் அடிக்கடி நிறைய சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது நான் வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது இன்ட்ரோல் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இன்ட்ரோல் பிளாக்ல இவங்க ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு படத்தை இன்ட்ரோல் வந்து விட்டாங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, அந்த ட்விஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு இங்க நான் சொல்லுவேன். அதே மாதிரி செகண்ட் ஆஃப், கடைசியில படம் முடிய போற ஒரு 20 நிமிஷத்துல ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா இவங்க பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போனாங்க. அண்ட் படத்துடைய கடைசியில நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் வச்சுதான் இவங்க இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. அந்த சோஷியல் மெசேஜ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு சோஷியல் மெசேஜ் தான். ஸோ அதை ரொம்ப நல்லாவே இந்த படத்துல வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இங்க நம்ம சொல்லலாம். இந்த படம் முழுக்கவே அந்த சரித்ரா அப்படின்ற பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்ற அந்த சஸ்பென்ஸான விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படம் முழுக்க அந்த ஒரு சஸ்பென்ஸ் குறையாம சூப்பராகவே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் படத்துல உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். படத்தை டீசெண்டா பாக்குற மாதிரி சூப்பராகவே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜான டீசென்டான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு தெலுங்கு தமிழ் டப்டு மூவி. இந்த படம் இப்ப யூடியூப்லயே உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க, தனியாவே பாருங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.